வணக்கம் நண்பா மற்றும் நண்பிகளா! சிறப்பான தளபதி திருவிழா கூட்டிட்டு போறேன் வாங்க. திரையில் நீ வந்தாலே ஊரே உனை கொண்டாட ரசிகர்கள் மனதில் உன் வரலாறே இசை பாட உயிர்தான் எங்கள் உயிர்தான் உன் நெஞ்சில் இடம் பெறுதே குரல்தான் உன் குரல்தான் அது தன்னம்பிக்கை தருதே யாரோ யாரோ நீ யாரோ ரசிகன் மனதில் நிறைந்தாயோ சினிமா பெற்ற வரமோ நீ. ஓகே, தளபதி திருவிழாவுக்கு வந்தாச்சு. இது ஏன் தளபதி திருவிழான்னு சொல்கிறோம்? ஜனநாயகன் ஆடியோ லான்ச்னு தான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து திருவிழா தான். ஒய் பிகாஸ் இது வந்து தளபதி அவருடைய கடைசி படம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஈவன் இங்கே வந்து தளபதி அவர்களே தன் வாயால் சொல்லிட்டா அப்படி. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் இது வரைக்கும் எந்த ஒரு ஆடியோ லான்ச் இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷனுக்குலாம் போனது கிடையாது. ஒன்லி தியேட்டர்ஸில் மூவியை போய் பார்ப்பேன், கொண்டாடிட்டு வந்துடுவேன் அவ்வளோதான். பட் ஆனால் நான் வந்து ஒரு விஜய் அவர்களுடைய சினிமா ரசிகனாக எனக்கு வந்து தளபதி சின்ன வயசுலேருந்து நிறைய படங்களை நான் கொண்டாடியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்னு ஒன்று நடக்காது. அண்ட் ஆல்சோ இது விஜய் அவர்களுக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி. ஸோ அவரோட ஃபேர்வெல் பார்ட்டியில் நம்ம கலந்துக்காமல் எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ லக்கீலி எனக்கு தேடி ஒரு டிக்கெட் கிடச்சி வந்தது. ஸோ அந்த டிக்கெட்டை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, மலேசியா போயே தீரோம், கோச்சாவை பார்த்தே ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட தளபதியை பார்க்குறக்காக நான் வந்துட்டேன். ஸோ வந்துட்டு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த ஃபுல் விலாகுமே கூடவே உங்களுக்கு ட்ராவல் பண்ணி என் கூட வந்து ஒரு நண்பா நண்பிகள் மாதிரி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நிறையா பேர்னால் வந்திருக்க முடியாது தான் தமிழ்நாட்டிலேருந்து. ஸோ அப்படிப்பட்ட நம்ம நாட்டு மக்களுக்கு, நம்ம ஊர் மக்களுக்காக இந்த விலாகு. ஸோ நிறைய அணில்களை நான் இங்கே பார்த்தேன். ஸோ நானும் எனக்குள்ளே இருக்கிற இன்னர் அணிலை வந்து நான் ஃபுல் ஆக்டிவேட் மோடில் வச்சு தான் இங்கே நான் ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். அண்ட் இந்த ஈவெண்ட்டே கிட்டத்தட்ட 9 to 10 hours பக்கம் சாலிடாக போச்சு. ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலு, வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரியான ஒரு அட்டகாசமான ஒரு வைப் எனர்ஜி நான் எங்கேயுமே ஃபீல் பண்ணதில்லை. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு பாட்டை போட்டுட்டு வாய் அசைக்காமல் ஒரு ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக் வச்சு ப்ராப்பராக பாடியிருந்தாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். சரி, ஒரு சின்ன இன்ட்ரோ போட்டு வீடியோ ஆரம்பிக்கலாம் வாங்க. ஓகே கைஸ், ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் எங்கே நடந்துச்சு அப்படின்னா, மலேசியாவில் இருக்கக்கூடிய புக்கிட் ஜலீல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியத்தில் தான் நடந்தது. அது வந்து கோலாலம்பூர் சிட்டிலேருந்து ஒரு 40 to 50 மினிட்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். அவுட்டர் தான், ஆனால் அவுட்டராக இருந்தாலுமே அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு பயங்கரமான ஒரு டிராஃபிக் ரஷ் ஆயிடுச்சு. 2 கிலோமீட்டர் அரௌண்டெல்லாம் கார் நிற்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்மளும் கிராபில் வந்துட்டு பாதிலே இறங்கிட்டோம். நடந்து கூட சீக்கிரம் போயிடலான்னு சொல்லி நடந்து வந்துட்டேன். அண்டு நிறைய கார்கள் இந்த மாதிரி தான் அணிவகுத்து பொறுமையாக வந்துட்டு இருந்தது. நம்மளோட கேட் வந்து பார்த்திங்கன்னா கேட் சி. இந்த ஸ்டேடியத்தில் 4-5 கேட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ அந்த கேட்டில் நம்ம எந்த கேட்டோ என்ட்ரி அங்கே பார்த்து கரெக்டாக போய் நிற்கணும். ஸோ என் கேட்டை தேடி நானும் போயிட்டே இருந்தேன். நம்ம கோயம்புத்தூர் வாழ் மக்களுக்கெல்லாம் கொடிசியால் நடந்த அனுபவம் இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் அதை விட இது பயங்கரமான ஒரு பெரிய இடம். மக்கள் நடமாட்டம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே கரெக்டாக தான் வந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, டிவிகே சார்ந்த பாலிடிக்ஸ் சார்ந்த எதுவுமே பண்ணக்கூடாது, எந்த ஒரு பொருளுமே அலௌடு இல்லை, கொடிகள் கொண்டாடக்கூடாதுலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து ஸ்டால்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிவிகே கொடியே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண மாதிரி எல்லோ அண்ட் ரெட் காம்பினேஷனில் நிறைய சேல்லாம் பண்ணுறது பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ஸ்டாலும் நிறைய விதமான ஃபுட் ஸ்டால்ஸ் இங்கே போட்டிருந்தாங்க. எப்படி நம்ம ஊர்லாம் கூட்டம் சேருச்சுனாலே அங்கே இடத்துல வந்து கடைகள்லாம் போடுவாங்களோ, அதே மாதிரி இங்கே நிறையா ஸ்டால்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க ஆஸ் யூஷுவல். அண்டு நிறைய விதமான ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து விதவிதமாக நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்படி எல்லாத்தையும் நான் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான கடை இருந்துச்சு அப்படின்னு காமிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்து மழை வரும்னு சொல்லி வெதர் ஃபோர்காஸ்ட் போட்டிருந்தது. அதனால் ரெயின் கோட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆனால் வந்து பார்த்தா தம்பி உனக்கு ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வெயில் பல்ல காமிச்சிட்டு இருந்தது. ஸோ வெயில் சூடு தாங்க முடியாமல் எல்லாருமே நீங்களே வீடியோவில் பார்த்தாலே தெரியும், கை விசிறியில் விசிறிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த எலக்ட்ரானிக் ஃபேன் மாதிரி ஒன்று குட்டியாக மேக்கப் கலையாமல் பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒன்று ஃபேன் விற்றுட்டு இருந்தாங்க. அதை நீங்கள் காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில். மலேசியாவில் டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய இடத்துல தான் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இந்த க்யூவே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு டிக்கெட்டோட நம்ம அந்த கேட்டோட முன்னாடி நின்றுட்டுருக்குறோம். ஸோ இந்த கேட்டில் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் உள்ளே போக ஆரம்பிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்டேடியமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிளாக்ஸ் நிறைய இடம் இருக்கும். நம்மளோட டிக்கெட் எந்த பிளாக்னு கிளியர் கட்டாக தெளிவாக புரியிற மாதிரி கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே ஒரு கடைக்காரங்க வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஃபேன் கொடுக்குறோன்னு சொல்லி கை விசிறி கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு வேலை, நமக்கு ஒரு ஃபேன் வாங்கிட்டோம். அந்த மாதிரி பேக் ஸ்டோரேஜ், அப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ ப்ராப்பரான ஒரு மேனேஜ்மெண்ட், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு பண்ணி சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் ஆனேன். எல்லாம் கூட என்கிட்ட இந்த மாதிரி நேர்லேயும் சொன்னாங்க, கமெண்ட்லேயுமே நம்ம சேனல்லையும் பார்த்தேன். இப்படி கரு ஸ்டாம்பீடு இந்த மாதிரி கூட்ட நெரிசல்லாம் சொல்லி பயமுறுத்தி கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க, அவ்வளோ தூரம் போகிறீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க.
ஆனால் நான் வந்து ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னா, எனக்கு மலேசியா மேலே நம்பிக்கை இருந்தது. பிகாஸ் நான் ஆல்ரெடி மலேசியா வந்திருக்கேன். மலேசியா மக்களை பற்றியும் கவர்மெண்ட் பற்றியும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ இங்கே வந்து ப்ராப்பராக எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையின் காரணத்தினால தான் வந்தேன். அந்த நம்பிக்கை எனக்கு 100% காப்பாற்றி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எல்லாமே அந்தந்த க்யூவில் அவங்கவுங்களோட கரெக்டான ஒரு இதில் இருந்தாங்க. ப்ராப்பரான ஒரு சிவிக் சென்ஸோட டீசென்சியோடு நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. நான் வந்து தமிழன்னு சொல்லி தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னாலே எல்லாருமே அவ்வளோ ஹெல்ப்பிங் எனர்ஜியோடு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. தனியாக வந்திருக்கிறோன்னு சொன்னாலுமே நிறையா அவங்கவுங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்டோடு நம்மளை அப்படியே ஜாயின் பண்ணி அரவணைச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சதாங்க. அண்ட் இன்னும் ஆக்சுவலாக கேட் ஓப்பன் பண்ணல. கேட் ஓப்பன் பண்ணுறதுக்காக எல்லோரும் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே தளபதி வைபோடவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டீங்களா? செலிப்ரேட்னா மஜாவா? ரைட்டு, மஜாதான். உள்ளே என்ட்ரு ஆனதுமே நம்ம பிளாக் எந்த பக்கம்னு ஈஸியாக புரியிற மாதிரி கிளியராக நல்லா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம போய்க்கலாம். அண்ட் ஆல்சோ வெளியில் நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஏகப்பட்ட கடைகள் இருந்தது. ஸோ அதை பார்க்குறக்கே நல்ல வேடிக்கையாக இருந்தது. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை நான் காமிச்சிட்டு அப்புறம் நம்மளோட சீட்டுக்கு போகலாம். Sandwich, sister. Sandwich. Please. Hi. Thalapathy ThiruVizha. Spaghetti இருக்கு. சூப்பராக இருக்கேன். அப்ப ப்ரோமோட் பண்ணிட்டு எங்களை டேக் பண்ணுங்க ப்ளீஸ். அது வேணா கண்டிப்பாக பண்ணுங்க. இல்லை நான் யூடியூபரு சொல்லிடுறேன். பேசிடுறீங்களா ஏதாவது ஆன்லைன் கடை இருக்கா? அப்போதையும் சொல்லிடுங்க. சவுண்டா சொல்லுங்கள். சவுண்டா ஆடியன்ஸ் வேணும்னா வியாபாரத்துக்கு முதல் சவுண்டு தான் வேணும். இந்த கேக் எவ்வளோ? இந்த கேக் வந்து 25 ringgit. 25 ringgit-ஆ? ஓகே. ஹோம் bites நாங்க ஒரு ஹோம் பேஸ்ட் பிசினஸ். Instagram ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐடியா வந்துடும். ஸோ மலேசியா வாழ் மக்கள் இவங்க கடையில் இருக்க கேக்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அழகாக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வெரி நைஸ்.
கோழி வறுவல் இருக்கு, மட்டன் இருக்கு. அலகாட்டா வேணுமா இல்ல நீ கொம்போ வேணுமா? கொம்போனா மினரல் வாட்டர் வேணுமா? இல்ல அலகாட்டா. ஓகே ஷூர். அலகாட்டா இருக்குன்னு சொல்லி சிக்கன் பிரியாணிங்களா? ஹாய், போட்டோ பிடிக்கிறீங்களா? No need, no. Once the concert starts, we just do. Okay. இல்லைங்க ப்ரோ, கோல்டு ப்ரோ. ஒரு 10 ஓகே, ஃபைனலி தளபதி திருவிழாவுக்கு நம்ம வந்துட்டோம். ஈவெண்ட் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. மணி எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 2:20 ஆயிருக்கு. 1 o'clock உள்ளே விடுவதாக சொல்லி ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் எனிவேஸ் எல்லோரும் உள்ள வந்துட்டோம். இன்னும் நிறைய பேர் வரவே இல்லை. நிறைய சீட்ஸ் காலியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லா சீட்ஸுமே ஃபுல்லாக இருக்கும். பட் இருந்தாலும் மக்கள் இன்னும் அத்தனை பேர் வெளியில் க்யூவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார்ச்சுனேட்லி நம்ம அப்படியே உள்ளே வந்தாச்சு. ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கீங்க. உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் உங்களுக்கு காமிச்சு புரிய வச்சுருப்பேன். ஸோ இங்கேருந்து பார்த்தா நல்லா கிளியராக தெரியுது. ஆக்சுவலாக நம்ம லெவல் 2 கிடையாது, நம்ம லெவல் 1. ஸோ லெவல் 1 கீழே போகணும். அதுக்கு முன்னாடி சரி இங்கே எப்படி இருக்குங்கிற வியூ பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கேப் கிடச்சி உள்ளே வந்துட்டேன். ஸோ திரும்ப கீழே போகணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் வரைக்கும் உட்காரலான்னு சொல்கிறாங்க. ஆனால் 80,000 சீட்ஸ் மட்டும்தான் டிக்கெட்டை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு வந்து பார்க்க முடியாது. ஸோ அதில் ஒரு 20,000 சீட்ஸ் பக்கம் காலி, புக் பண்ண முடியாது. மற்ற 80,000 சீட்டுமே ஃபுல்லாக இருக்குது. மோஸ்ட்லி மலேசியன் பீப்புள் தான் வந்திருக்காங்க. அதை தவிர தமிழ்நாட்டிலேருந்து ஏகப்பட்ட பேர் நம்மள மாதிரி வந்திருக்காங்க. பார்க்குறவங்க நம்ம மலேசியாக்குள்ளேயே வந்து நிறைய பேர் தமிழ் பேசுகிறவங்கள பார்க்கும்போது யார் கேட்டாலுமே இங்கே தான் வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிக்கெட்டோட ப்ரைஸிங் என்ன அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனால் என்ன மாதிரி அலோகேட் பண்ணியிருக்காங்கிற அந்த சேட்டை வந்து நான் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி காமிச்சிருந்துருப்பேன். ஸோ அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன், எம்ஐபி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒயிட் கலர் இருக்கிறது வந்து விஐபி, பிளாக் சீட் வந்து எம்ஐபின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் மோஸ்ட்லி எல்லாருக்குமே எல்லா வியூவும் ஃபுல்லாக கிளியராக தெரிகிற மாதிரி ஒரு அருமையான ஒரு ஸ்பாட் இது. யாருக்குமே வந்து முழுசாக பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. மேபி யாருன்னா அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குது, அந்த கம்பம் வந்து மறைக்கலாம் சிலருக்கு அந்த பக்கம் இருந்து பார்க்குறவங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி இங்கே கீழே இருந்தாங்கன்னா இந்த கம்பம் மறைக்கலாம். சரி, ஓகே. இப்போ இவ்வளோ தூரம் பேசிட்டு நம்ம சீட் எப்படி இருக்குன்னு தெரில. போய் நம்ம சீட்டை முதல்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். சரி வாங்க. ஆக்சுவலாக அதுதான் வந்து எம்ஐபி அண்ட் விஐபி சீட்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அண்ட் விஐபி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். பட் ஆனால் நமக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக கவரேஜ் இருக்குது. ஸோ வெயில் அடிக்காது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வெயில் அடிக்குது. மழை வந்தாலுமே அவங்களுக்கு தான் பெய்யும். ஸோ என்ன லாஜிக்னு எனக்கு தெரில. ஸோ எனிவேஸ் நமக்கு எப்படியோ பெட்டர் தான். ஸோ நல்லது. ஸோ நம்ம லெவல் 1 சவுண்ட் செக்லாம் ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஒரே நாய்ஸியாக தான் இருக்குது. சரி, நம்ம அப்புறம் கவர் பண்ணலாம்.
நம்மளோட லெவல் 1க்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நம்மளோட பிளாக் பேர் வந்து 116. நம்ம சீட் நம்பர் AA32ன்னு சொன்னாங்க. ஸோ AA BB CCலாம் போட்டிருக்காங்க. சாரி, எங்கே இருக்கு? ஓகே, மங்களகரமாக மஞ்சள்லேருந்து சீட்டு. ஓகே, நல்ல வியூவாக தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. இட்ஸ் ரியலி குட். நமக்கு கொஞ்சம் லோ ஆங்கிள்லையும் பார்க்குறோம். நமக்கு எந்த ஒரு அப்டக்கிள்ஸும் கிடையாது. அண்ட் ஆல்சோ நமக்கு தளபதி விஜயை நல்லா தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னு நம்புவோம். இதுதான் இந்த பாட்டுக்கு என்ன சத்தம் வருது மட்டும் கேள்வி. Welcome Malaysia, how are we doing? Malaysia. எந்த பாட்டு நான் பாட்டாலே தளபதி நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட்னா அதுக்கு காரணம் தளபதி. அந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்க முடியும். அந்த பாட்டை பார்க்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் எஸ்பிபி சேலஞ்ச் சார் ஆன் திஸ். ஆரம்பத்தில் என்னமோ வெயில் தான் அடிச்சிட்டு இருந்தது. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா தூறல் வர ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி MIP VIP இருக்கவங்களுக்குலாம் நினைய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி ரெயின் கோட் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அணில் மாதிரியே மாஸ்க்கெல்லாம் செஞ்சு விற்றுருக்காங்க. நானே இங்கே தான் பார்த்துட்டு எனக்கு ஃபன்னாகவும் இருந்தது. நல்லா க்ரியேட்டிவ் வச்சுருக்காங்க. இன்னர் அணில் மூட் ஆக்டிவேட் ஆகி எல்லாருமே வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். பாட்டெல்லாம் கேட்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நாஸ்டாலஜிக் எல்லாம் சூப்பராக பாடிட்டு இருந்தாங்க. அண்ட் பாட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக், எதுவுமே பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு சும்மா வாய்ஸ் வைக்கல. கையில் பேண்டு கொடுத்துட்டாங்க. இது வந்து கொஞ்சம் இருட்டானதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா கையில் நம்ம அந்த ரேப் எடுத்தோம்னா தெரியும், லைட் எரியும். கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறது வந்து இந்த பிளாக் ஏரியாவில் பார்த்திங்கன்னா மழை தூர்றது தெரியும். அவ்வளோ சாரல் நிறைய வருது. ஸோ நிறைய பேர்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு கொஞ்சம் ஷேடுக்கு எல்லாமே எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ VIP MIPயில் இருக்கவங்களாம் கொஞ்சம் அவதிப்பட்டுருக்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இப்போதைக்கு இதுதான் ஜஸ்ட் ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ போக போக மழை ஹெவியாக வராமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட வேண்டுதலுமே. மழை வந்துருச்சுனாலே ரொம்ப ஸ்பாயில் ஆயிரும். அதனாலே இந்த ஆங்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப நாசுக்காக சமாளிச்சுட்டு இருந்தாங்க. லைக் இசை மலையிலும் ஒரிஜினல் மலையிலையும் நனையலாம் அப்படி இப்படின்னு ஏதோ சமாளித்தாங்க. பட் இருந்தாலும் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினவங்க கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தான். உட்காந்துருக்குமே. சரி வாங்க நம்ம இசை மலையில் நினைவோம். ஆக்சுவலாக என்னால் ஃபுல் சாங்கை வந்து கவர் பண்ண முடியல. பிகாஸ் டியூ டு மெமரி ஒரு முக்கியமான ரீசன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். பட் ஆனால் நான் அனுபவிச்ச எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சின்ன ஒரு பார்ட், ஒரு செக்மெண்ட்டையாவது உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் சின்ன சின்ன கிளிப்பாவது கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே போட்ட பாடல்கள், இவங்க பாடின பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல நூறு முறை நம்ம வீட்லேயும் சரி, பப்ளிக்லேயும் சரி, பஸ்ஸில், கார்லன்னு கேட்டு சலித்து ரசித்து போன பாடல்கள் தான்.
ஆனால் இங்கே இந்த இடத்துல கேட்கும்போது அதோட அனுபவமே பல மடங்கு வேறு மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வார்த்தைகளில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க முடியல. பட் இருந்தாலும் அதை உணர கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். யாரை நினைச்சு அந்த பையன் பாடிட்டு இருந்தாங்க தெரியல சார். அவங்களுக்கே கேட்கிற மாதிரி இங்கிருந்தே பாடிட்டு இருக்காங்க வைபா ப்ரோ. ஆகணும் ப்ரோ இது வெறித்தனமா வேற மாதிரி ஆகணும் ப்ரோ. அடுத்து வரப்போற 3 பாடல்களும் நீங்க உட்கார்ந்த இடத்துல என்ஜாய் பண்ற மாதிரியான பாட்டா இருக்காது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எந்திரிச்சு நின்று வைப் பண்ற மாதிரியான பாடல்கள் உங்களுக்காக வரிசையா வந்துட்டு இருக்கு. ஜனநாயகன் ஆடியோ லான்ச். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வேறு யாரெல்லாம் சிங்கர்ஸ் வந்தாங்கங்கிறத காமிக்கிறேன். அவங்களோட அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். கோச்சுக்காதீங்க, ஆக்சுவலாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இருந்தாலும் நம்ம ஆடியன்ஸுக்காக சீக்கிரமாக போகணுன்னு தான் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் அடுத்த வீடியோவும் வெகு விரைவில் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லெவலில் இருக்குன்னு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்த வீடியோ அதை விட அடுத்த லெவலில் இருக்கும். அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஃபயரி பர்ஃபார்மன்ஸ், அப்படியே போக ஸ்பீடு ஏற்றுமாமேன்னு கொண்டு போனாங்க. அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியல. நான் முடிஞ்ச வரைக்கும் ப்ரெசன்டேஷனில் காமிக்க பார்க்குறேன். மிஸ் பண்ணாமல் அதையும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது புதுசாக இருக்குது, நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியல. அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டாசுலாம் வெடிக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ எனக்கும் நம்ம ஆடியன்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் போய் சேரும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்டில் தரலாம், சொல்லிட்டு போயிட்டு வாங்க நம்மளோட பிஓவியில் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. ஆக்சுவலாக இந்த ஆடியோ லான்ச்சே பல பேர் பல பிஓவியில் போட்டிருக்காங்க. நம்ம பிஓவியும் நம்மளோட அந்த கமெண்ட்ரி, நம்மளோட வீடியோ ஸ்டைல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் இறக்கியிருக்கிறோம். ஸோ அதையும் பார்த்து ஆதரவு தெரிவிப்பீங்க நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி தான் நானும் போட்டுட்ருக்கேன். சரி, ஓகே, இது வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. எல்லோரும் நல்லதை செய்வோம். கொஞ்சம் சேஃபாக இருங்க. எல்லா பக்கம் கோல்டு அண்ட் ஃபீவர் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, குடும்பத்தில் இருக்கவங்களையும் பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக வரேன். டாட்டா.